என்னடா இது வசனமே புரியல. வசனமாடா முக்கியம், படத்தை பாடுறா. அவைக்க தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனாவின் மாமியார் லீமா ரோஸ் அதிமுகவில் இணைந்திருக்கிறார். இந்தாடி உங்க அம்மாக்கு எவ்வளவு திமுரு தான் நான் டிவிக்கல இருக்கும்போது அது போய் ஏடிஎம்கேல சேரும். அப்புறம் எனக்கு என்ன மரியாதை இருக்கீங்க? சொந்த கட்சினே அவனும் ஒன்னும் மதிக்க மாட்டான். இதுல நம்ம வேற மதிக்கணுமா உன்ன? யாராவது மேலதிகாரி ஊமத்துல எங்க கேட்டா ஒரு கலவரத்தை வித்தியாசமா அடக்க போயிருக்காரு சொல்லு. இத்தனை ஆண்டு காலமா அந்த கட்சத்திற்கு ஒரு தீர்வு இல்லாம மீட்கப்படும் திரும்ப திரும்ப உட்கார்ந்து சொல்லிட்டே இருக்கிறது யாரு? திமுக. பாஜக புரியல சார். பாஜக இப்ப நம்ம திமுக பத்தி பேசிட்டு எதுக்கு பாஜக இந்த லிஸ்ட்ல வந்துன்னு தெரியல. ஆக்சுவலா ஆளுங்கட்சி இங்க ஆளுங்கட்சி பாஜக எந்த கட்சி? ஆளுங்கட்சி எதிர்க்கட்சியா? என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. தமிழ்நாட்டுல ஆளுங்கட்சி கச்சத்தீவை மீட்கக்கூடிய உரிமை யாருகிட்ட இருக்கு? தமிழ்நாட்டுல அதிகாரம் யாருகிட்ட இருக்கு? பாஜக எங்களை கொள்கையது அவருக்கு பேச வேண்டிய அவசியம் இல்லை. நல்ல கொஸ்டின். ஒரே செட்டப். கேவலமான பில்டப் தேவையா? பில்டப் பண்றணும், பீலா வரணும், அது முக்கியம் இல்ல. நம்ம எது பண்ணாலும் இந்த உலகம் நம்மள உடனே உத்து பார்க்கணும். நாதாரித்தனம் பண்ணாலும் நாசுக்கா பண்ணணும்டா. ஆனா நம்ம பண்றது 4 பேருக்கு புரியப்படாது, தெரியப்படாது. அவரை பார்த்த உடனே என் புருஷனை விஷ வச்சு கொள்ளுவேன்னு சொல்லும்ல, அந்த பொம்பளை தான் பேசுவார். குழந்தை என்னங்க குழந்தை? 10 மாசம் கருவுல இருந்து பிறக்கிற குழந்தை ரொம்ப முக்கியமா? என் தலைவனோட ஹேர் ஸ்டைல பார்த்தா போதுன்னு சொல்லுது பாருங்க. அந்த மாதிரி கூட்டத்தில் நின்று பேசி கைத்தட்டி வாங்கிட்டு போவார். இன்னைக்கு நிச்சயம் அம்பிட்டு பயணம் நம்மள அடிக்காம போமாட்டாங்கன்னு நினைக்கிறேன். சிக்குவனா? புரியுதுங்களா? அவரை பார்த்து பயப்படுறாங்க. அவரை பார்த்து திமுக பயப்படுது, அதிமுக பயப்படுது, இதுவரை இருந்த கட்சிகள்லாம் பயப்படுது. அப்படின்னா அப்படியா? ஒரு கட்சி மீட்டிங் நடத்த போகுதுன்னா அந்த கட்சியில எத்தனை பேர் வருவான், எத்தனை பேர் திருப்பி போவான்னு ஆலோசனை நடத்தி விவாதம் நடத்தக்கூடிய கூட்டமாக இந்த கூட்டம் இருக்கு. இல்ல இல்ல திமுக ஒரு தீய சக்தி, திமுக ஒரு தீய சக்தி, திமுக ஒரு தீய சக்தி, தீய சக்தி, தீய சக்தி, தீய சக்தி. இங்க வந்தா ஒரு கூட்டம் நடக்குது. அது ஒரு வீடியோ பார்த்திருப்பீங்க. ஏப்பா சாக தயாரா இருக்கீங்களா? ஒரு சொட்டு தண்ணி தர மாட்டோம். 5 மணி நேரம் இல்ல 6 மணி நேரம் தளபதிக்காக இப்பவும் தண்ணி குடிக்க முடியாது, சாப்பாடு சாப்பிட முடியாது. ஸ்ட்ரென்த்தா இருப்பியா? நம்மளுக்கு என்ன முக்கியம்? I see private forces for Captain Jagdish reporting sir. Battalion Kerala Terminal salute. செத்து போனோம். அப்புறம் இது ஒண்ணும் திமுக அதிமுக காங்கிரஸ் கூட்டம் இல்ல, விஜய்க்கான கூட்டம். மலை மேல ஏறி வருவான். என்னடா எதையெல்லாம் உங்கள் மீது விமர்சனமா வைக்கிறோமோ அதை பெருமையா சொல்றாங்க. வடிவேல் சொல்ற மாதிரி சின்ன புள்ளத்தனமாவில இருக்கு பாருங்கப்பா. விஜய்க்காக மலை மேல ஏறி வருவான். பெத்த பிள்ளை ஐசியூல சாக கிடக்கும். ஆனா நாங்க எங்க விஜய்க்காக வந்திருக்கோம். ஆனா பெத்த பிள்ளைய மரத்துல இருந்து கீழே வந்து ஒருத்தன் குரங்கு மாதிரி கூச்சி செத்துருக்கான். அதை பத்திலாம் கவலை இல்ல. விஜய பார்த்துட்டோம்னு சொல்ற கேவலத்தை நம்ம எங்கேயும் பார்த்தது. முகத்துல ஒரு வித்தியாசமான மாற்றத்தை நான் கவனிச்சேன். அது வரைக்கும் கங்காவே அந்த மாதிரி ஒரு நிலையில நான் பார்த்ததே இல்லை. கங்கா இத பத்தி உனக்கு ஒரு மண்ணும் தெரியாது. ஓகே 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 ரிலாக்ஸ் ரிலாக்ஸ். இதுக்கே எவ்வளவு டென்ஷன் ஆகுற? சோ நீங்க உடனே எம்ஜிஆர் வந்துட்டாரு. எம்ஜிஆருக்கு சினிமா முகம், எம்ஜிஆருக்கும் சினிமா முகம் இருந்தது. நாடோடி மன்னன் படம்க்கே ரத்தத்தை கொடுத்து படம் பார்த்தாங்க. கேள்விப்பட்டு எம்ஜிஆர் அதை செய்யாதீங்கன்னு சொன்னார். ரத்தம் கொடுத்து பதம் பார்க்க கூடாது புங்களைகளே. புலத்து குதித்து பதம் பார்த்தா அடிச்சு தோலை உளுத்தி புதுவன் பிள்ளைகளே. ரத்தத்தை விட்டு படம் பார்க்காத அப்படின்னு சொன்னாரு. ஆனா இன்னைக்கு விஜய் போன்றவர்கள் தனக்காக சாவதை, தனக்காக வெயிடி நிற்பதை, பெண்கள் இப்படி ரொம்ப மோசமா புருஷனை விட உன்னை பிடிக்கும், ஏன் அப்பனை விட உன்னை பிடிக்கும், பிள்ளை சாகட்டும் நீ வாழணும்னு சொல்வதை கேட்டு ரசிக்கக்கூடிய நடிகர் இல்ல. ஒரு மறுபறிக்கை கொடுத்திருக்காரா இப்படி எல்லாம் பேசாதீங்கன்னு. 2 பேருக்கு நடுவுலதான் போட்டியே. ஒன்னு டிவிக்கு, இன்னொன்னு டிஎம்கே. ஆனா எம்ஜிஆர் அப்படி இல்ல, பதறினாரு. இப்பெல்லாம் பண்ணாதீங்கன்னாரு. இந்த மஞ்சள் வீரன் ஒரு படத்தை ஒருத்தர் நடிச்ச அந்த பைக்ல போவாரு, பேர் என்னது? டிடிஏ பாசன். அவர் அரசியலுக்கு வர சொல்லுங்க, இதே மாதிரி கூட்டம் கூடும். பைக்ல ஈக்கிலி வந்து இருப்பாங்க. அன்னைக்கு காங்கிரஸ் இடதுசாரிகள் திராவிட இயக்கம் ஒன்றுக்கொன்று மாற்றினா ஒவ்வொருத்தரும் கொள்கையால சண்டை போட்டுக்கிட்டான். தேசியம் தப்பு, திராவிடம் இல்ல, சர்வதேசிய பாட்டாளி வர்க்கம். இன்னைக்கு நீங்க வந்து விஜய் அஜித் சண்டை போட்ட குரூப் வச்சுக்கிட்டு மாற்றுன்னு எப்படி சொல்லுவீங்க நீங்க? என்னைக்கு உன்னை முதல்ல பார்த்தோம் அன்னைக்கே என் மனசை பறி கொடுத்துட்டு பரதேசாயா அலையிறேன். தெரியுமா உனக்கு? தெரியுமா உனக்கு? இதயத்தை கிழிச்சு காட்டுறேன்.
அதனால இதை நான் வந்து மாற்றுன்னு சொல்லாதீங்க. ஏதோ ஒரு கும்பல் கூடுது, கூட்டம் வருது, ஆபத்து வருதுன்னு தான் நினைக்கணுமே ஒழிய இது மாற்று அல்ல. நான் விஜய்க்கு சேர்த்து கைத்தட்டுற விஜய் வேறு நினைக்கிற என் தம்பி தங்கைகளுக்காண்டி தான் பேசிட்டு இருக்கேன், உங்க எதிர்காலத்துக்காண்டி தான் பேசிட்டு இருக்கேன். சினிமா அவங்களுக்கு தொழில்கள், உங்களுக்கு வெறும் பொழுதுபோக்கு. அந்த நடிகரோட பிள்ளைங்க வெளிநாட்டுல படிக்கும் போது நீங்க ஏன் தியேட்டர் வாசல்ல நின்னு கத்தணும்? உங்களுக்காக மட்டுமே உழைக்கிற அப்பாவை விட எந்த ஒரு நடிகனும் வசதி இல்ல. சுய புத்தியோட யோசிங்க. டோன்ட் வேஸ்ட் யுவர் லைஃப். அவருடைய ஒரே கொள்கை என்ன தெரியுமா? ஊழல் ஒழிக்கலாம். ரொம்ப ஈஸியான விஷயம். ஊழல் ஒழிக்க உடனே இவங்களும் கை தட்டிடுவாங்க. ஊழல் ஒழிக்க போறானா? எதுயா ஊழல்? நீ வாங்குற சம்பளமே ஊழல். This is business. This is my sweat. I know, but I did business. Shut up. எந்த கான்செப்ட் தெரியாது. இவங்க வாங்குற பிளாக் மணியை பத்தி அரசு. இவங்களுக்கு ஊழல்னா டிராபிக் போலீஸ் பணம். இந்தியன் படத்துல கமல் இனிமே டிராபிக் போலீஸ் தொலை இல்லாம வாழலாம். ஏன் அவன் இனிமேல் லஞ்சம் வாங்க மாட்டான். இந்த துப்புரவு பணியாளர்கள் மார்ச்சோரியில வந்து கடைசி நேரம் பணத்தை அறுக்கிறப்ப ஒரு 50 ரூபா கூட கேட்கறான் சரக்கு வாங்க. பா இதை ஒழிக்கணும்னா கமலஹாசன் வரணும், அந்நியன் வரணும், இந்தியன் வரணும், முதல்வன் வரணும். திருடனா திருடன் தானே சார்? திருடனா திருடன் தான். ஜனநாயகனுக்கு அதிகமா காசு மக்கள்கிட்ட வாங்கினாலும் திருடன் தான். தோத்துக்கிட்டே இருக்கீடா. என்ன தப்பு பண்ணாரு அந்த தம்பி? எந்த தப்பும் பண்ணலனா ஏன் அவன் போலீஸ பார்த்து ஓடணும்? ஓடனா அரெஸ்ட் பண்ணுவீங்களா? கிரிக்கெட்ல பார பிடிக்கிறதுக்கு ஓடுறாங்க, ஃபுட்பால்ல கோல் போடுறதுக்கு ஓடுறாங்க, அவங்கள எல்லாம் பிடிப்பீங்களா? முட்டாள்தனமா பேசாதீங்க. குசி ஆனந்த் அது அபலிஷ்டமா ஓடுவாரு, ஆடுவாரு, என்ன வேணாலும் செய்வாரு. போலீஸ் துரத்துறதுக்காக ஓடினாருன்னு சொல்லி அவரை அரெஸ்ட் பண்ணீங்களே, அவரை பிடிக்கிறதுக்காக உங்க போலீஸ் ஓடிச்ச போலீஸ் அரெஸ்ட் பண்ணீங்களா? நான் முட்டாள்தனமா பேசுறேன்னு சொல்லுவீங்க, நான் அப்படித்தாமா பேசுவேன். இதுவரையும் படம் எடுத்தாங்கல்ல ஊழல் ஊழல்னு, யாராவது ஒரு இயக்குனர் கோவில்ல தாம்பூலத்தட்டுல பணம் கூட கேட்கிறாரு ஐயன்னு சொல்லி ஒரு படம் எடுத்துருக்காரு. உண்மையிலே அது ஊழல் இல்லையா? நில்லு. எனக்கு ரெண்டுல ஒண்ணு தெரிஞ்சாகணும். ஒரு பிச்சைக்கார பயலுக்கு இருக்க மரியாதை கூட எனக்கு இல்ல. இந்த வீட்டுல நான் யாரு நான் யாரு நான் யாரு? அதே வேண்டாம் நானும் கேக்குறேன். யாரா நீ? குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் இந்த 5 ஆண்டு காலத்தில் இந்த அரசு என்ன பணிகளை செய்தார்களோ அதை வரிசைப்பட்டி அடுக்கி வார்த்தைகளுக்கு அழகு கூட்டி சாதனை என்ற பெயரில் படுத்தார்களே தவிர வேறு ஒன்றும் இல்லை. சவுத் இந்தியா ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில இப்போ ரீசெண்டா லாஸ்ட் ஒரு 7-8 days எடுத்துக்கோங்க, இவர் படத்தை விட மற்ற நடிகர்கள் படம் அதிகம் வசூல் பண்ணிருக்கு. சொல்லும் போது என்ன சொல்றாரு? இவர் படத்தை விடவா? ஆமா, இப்போ புஷ்பா எடுத்துக்கோங்க, காந்தாரா எடுத்துக்கோங்க, RRR எடுத்துக்கோங்க, பாகுபலி எடுத்துக்கோங்க, எந்திரன் 2 எடுத்துக்கோங்க. இதெல்லாம் யாரோட படம்? இந்த படம் எல்லாமே விஜய் சார் படத்தை விட கலெக்ஷன் ஜாஸ்தி. கூலியே இன்ஃபேக்ட் கொஞ்சம் ஜாஸ்தி தான் சொல்றாங்க. இவர் வெறும் இந்த மாஸ்டரு பீஸ்ட் இது ஜெயிலரும் ஜாஸ்தி கலெக்ஷன். ஆனா உச்சம் தென்னிந்தியாலே நீங்க உச்சம் கிடையாது. போடலையே. அமரன் செலவு கம்மி, படம் பயங்கர வசூல். மஞ்சுமல் பாய்ஸ் மொழியாக்கம் பண்ணி தமிழ்நாட்டுல ஓடுது. தமிழ்ல பேய் ஓட்டம் வச்சு படம் நல்லா பண்றா. கேட்டுட்டு இருக்கல. யாரும் இப்படி எல்லாம் டம்மு அடிச்சுக்கலையே. நீங்க தான் சொன்னீங்க. எதுக்குன்னா அவரோட மனநிலை என்ன அப்படின்றதுக்கு நான் அதை டீகோட் பண்றேன். என்ன மாதிரி அவர் பண்றாரு, என்ன மாதிரி பேசுறாரு, வேற யாரும் இப்படி எல்லாம் சொல்றது இல்ல. இவனை பத்தி ஒண்ணுமே எழுது இல்லையா? பச்சை கிளிங்கிற வார்த்தையே இதுல இல்லைங்க. எந்த நாதாரி உங்களுக்கு படிச்சா அடி பல்லகளெல்லாம் உடைச்சு படிக்க தெரிஞ்சா படி. யாருக்குடா படிக்க தெரியல? ஊரா சேட்டை போட்டிருக்கேன்னு பாக்குறியா? Hey, y'all, come look at this. இவங்க பண்றதெல்லாம் என்ன சார்? அக்கிரமமா இருக்கு சார். இவங்களாம் பண்றது ரொம்ப தப்பு சார். இப்ப ரெண்டாவது இந்த டைம் ரொம்ப முக்கியமானது. 12 மணி to 3 மணி உச்சி வெயில். யார் கொடுக்குறாங்க அந்த டைம்? நான் ஃபர்ஸ்ட் என்னடா அது பர்மிஷன் கொடுத்துறாங்களேன்னு நினைச்சேன். அப்புறம் டைமை பார்த்தா ஐயோ இது என்னடா இது வேணும்னே இது மாதிரி பண்றாங்க. இது உலகத்திலே இல்லாத ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் எங்களுக்கு மட்டும்.
கம்ப்ளைண்ட்? ஹார்ட் அட்டாக். என்னடா அவார்டா கொடுக்குறாங்க? இப்படி ஆக்ட் பண்றியா? கையில கட்டு போட்டுக்கின்னு ஹார்ட் அட்டாக்ன்றீங்க. இறைவனில் ஆட்டம், பகலில் தூக்கம். சார் தூங்கிட்டா சார். டேய் மூர்த்தி, நேத்து நான் டிவில ஸ்பைடர்மேன் படம் பார்த்தேன்டா. சூப்பரா இருந்துச்சுடா. உண்மையிலே ஸ்பைடர்மேன் கிரேட்டா. அடச்சே, என்னடா ஸ்பைடர்மேன் கிரேட்? அதெல்லாம் கிராபிக்ஸ்டா. அப்ப பேட்மேன்? பேட்மேன் பால்மேனுக்கு இவங்க எல்லாருக்கும் மேல ஒருத்தர் இருக்கான்டா. யாரா? பறக்கும் அவனது சக்தி அனல் பறக்கும் ஜோதா பீம் ஜோதா பீம். சரி போயிட்டு வரட்டா? போயிட்டு வாங்க, டாடா. டாடா.